ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரெட் பட்டர் ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப குயிக்காக சிம்பிளாக பண்ணிடலாம். குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம ஸ்நாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். இது பன்லையும் பண்ணலாம். நான் பன்னில் போட்டது ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ப்ரெட்டில் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் கொடுத்து அனுப்பலாம். ஈவினிங் வந்ததுக்கப்புறமும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டோஸ்ட்டும் பண்ண மாதிரியும் இருக்கும். பட்டர் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பட்டர் பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்ல பால் வகையான ஐட்டம். பால் குடிக்காத பசங்களுக்கு இந்த மாதிரி கூட நம்ம தரலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெட் நான் 2 ஸ்லைஸாக எடுத்துட்டேன். அதில் ஒரு சைடு பார்த்திங்கன்னா பட்டர் அப்ளை பண்ணிடலாம். பட்டர் என்னது கட்டியாக இருக்குது கொஞ்சம். ஏன்னா நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் எப்பயும் பட்டரு. அதனால் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. பட்டர் அப்ளை பண்ணிடலாம் ஒரு சைடு. இப்போது ஒரு சைடு பட்டர் அப்ளை பண்ணியாச்சு. ஒரு சைடு இப்போது ஜாம் அப்ளை பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைடு பட்டர் ஒரு சைடு ஜாம் அப்ளை. இப்போது நான் சொன்ன மாதிரி ஒரு சைடு பட்டர் ஒரு சைடு ஜாம் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நம்ம எத்தனை வேணுமோ அத்தனை இது ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போடலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்கிறதுனால நம்ம ஒரு 3 ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுக்கலாம். நான் சப்பாத்தி சுடுவேன்ல அதில் தான் சுடுறேன். உங்களுக்கு எது நீங்கள் ஒரு இதில் ஒருத்தவங்க தோசை சுடுறதுலேயும் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தவா இருக்கும்ல, நம்ம இப்போ பேன் பண்ணுவோம்ல, அந்த பேனில் கூட பண்ணிக்கலாம். இப்போது இது லைட்டாக ஹீட் ஆகட்டும். நான் கழுவி இருக்கிறதுனால அந்த தண்ணி மட்டும் அப்சர்வ் ஆகட்டும். ரொம்ப ஹீட் ஆகி போட்டோன்னா பார்த்திங்கன்னா ப்ரெண்டு கருப்பாகிடும். ஃபஸ்ட்டு கருப்பாக ஆரம்பிச்சிடும். உள்ளே நம்ம வச்சுருக்க பட்டர் கரையாமல் போயிடும். அதனால் இந்த நான் கழுவுன தண்ணி மட்டும் அப்சர்வ் ஆனோன்னே அடுத்து பார்த்திங்கன்னா போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சென்டரில் தான் நம்ம ப்ரெட் போடுவோம். இந்த இடத்துல நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு தண்ணியெல்லாம். இப்போ பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணுன்னா கூட நெய் கூட சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன்னொரு ப்ரெட்டு நெய் போட்டும் காட்டுறேன். இப்போ பட்டர் சேர்த்தும் காட்டுறேன். இப்போ இன்னொரு சைடு அதே மாதிரி பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொன்று நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பட்டர் கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால அது அப்ளை ஆக மாட்டேங்குது. உங்கள்கிட்ட லூஸ் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு பட்டர் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வரும். பாருங்கள், இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி திருப்பி விட்டு பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம உள்ளே சேர்த்துருக்க பட்டர் நல்லா மெல்ட் ஆகி ஜாமோடு நல்லா ஒட்டும். அப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு செம்ம டேஸ்ட்டு வரும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மேலே இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் 2 ப்ரெட்டும் நல்லா ஒட்டிக்கும். பட்டரும் ஜாமும் நல்லா ஒட்டிட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இதில் 2 ப்ரெட் வச்சுருக்கோம்ல, அது பார்த்திங்கன்னா ஒரே ப்ரெட் ஆன மாதிரி தெரியும். உங்களுக்கே தெரியும். பாருங்கள், சைடில் காட்டுறேன். அந்த திக்னஸ் கம்மியாகிடுச்சு பாருங்கள். அப்படி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே பட்டர் நல்லா உருகியிருக்கும். பார்த்திங்கன்னா அதில் மேலே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா கோல்டன் ப்ரௌன் மாதிரி சூப்பராக வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போது இன்னொரு இது உங்களுக்கு நெய் அப்ளை பண்ணி காட்டுறேன்னு சொன்னேன்ல. நெய் பார்த்திங்கன்னா கரண்டியில் இப்படி ஃபுல்லாக எடுக்க வேண்டாம். எடுக்காமல் நம்ம கரண்டியை அந்த ஸ்பூனை இப்படி பார்த்திங்கன்னா இப்படி நெய்யில் டிப் மட்டும் பண்ணுங்கள். ஸ்பூனோடு எடுக்க வேண்டாம். எடுக்காமல் இப்படி மேலே அப்ளை பண்ணால் அந்த நெய்யே போதும். இந்த மாதிரி இப்போ பண்ணாலே போதும். ரொம்ப இப்படி ஸ்பூனால் எடுத்து ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ப்ரெட்டுக்கு எடுக்கணும் அந்த இதை இப்போ நம்ம பண்ணி வச்சுட்டு, நான் சொன்னால பன்னு ப்ரெட்டரும் நல்லா செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தவாவில் போடுங்கன்னு எதுக்கு சொன்னேன்னா, பார்த்திங்கன்னா ஒரு இது போட்டு இன்னொரு இது எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப ஹீட் ஆகிடும். ஹீட்டானால் கருப்பாக தான் ஆகிடும் ப்ரெட்டு. அதனால் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி திருப்பி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 3-4 போட்டேன் குழந்தைங்க சாப்பிட்டு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பட்டர் ப்ரெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நம்ம போட்டது 2 ப்ரெட்டு. ஆனால் நம்ம ப்ரெஸ் பண்ணி செஞ்சதுனால ஒரு ப்ரெட் திக்னஸ் தான் இருக்குது பாருங்களேன். உங்களுக்கு சைடில் ஃபுல்லாக காமிக்கிறேன். ஒரு ப்ரெட் திக்னஸ் தான் வரும். இப்போ நான் இதை கட் பண்ணியும் காமிக்கிறேன். அந்த ஜாமும் பட்டரும் மெர்ஜ் ஆனது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணுறேன். சாண்ட்விச் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது.
பாருங்கள் நம்மளுக்கு வந்து ப்ரெட் வந்து மெல்ட் ஆகிருக்கும், சாரி பட்டர் வந்து மெல்ட் ஆகிருக்கும். பட்டர் மெல்ட் ஆகி ஜாம் வந்து தெரியுது பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பெரியவங்களுக்கும் இதை ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.